ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் வணக்கம். இன்றைய கிளாஸில் பார்க்க போகிற பகுதி என்னன்னு சொன்னால், நம்ம வந்து ஆல்ரெடி லாஜிக் கேட்ஸில் வந்து எப்படி அதோட சேக்யூஷன், அதாவது பூலியன் கோவைகள் எழுதுகிற, அதே மாதிரி ஒரு பூலியன் கோவையை தந்தாங்கன்னு சொன்னால் எப்படி வந்து தர்க்க வாயில்கள் அமைக்கன்னு வந்து பார்த்தோம். சரியா? அதை இன்றைக்கு வந்து மொடல் பேப்பர்ஸ் ஊடாக வந்து மொடல் பேப்பர்ஸ் அண்ட் பாஸ் பேப்பரில் வந்து இப்போ நம்ம படித்த பகுதிகளுக்கு, அதாவது இன்னும் வந்து ஒரு பகுதி படிக்க இருக்குது, அந்த பகுதி இல்லாமல் படித்ததுக்குள்ளுக்கும் வந்திருக்கக்கூடிய அந்த கேள்விகளை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சரியா? ஏன்னா அதை வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சால் தான் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு விளங்கும். அடுத்து வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து மூவ் ஆகிட்டு போகலும். சரியா? நான் தியரிட்டிக்கலாக சொல்லி சொல்லி தந்துட்டு இருந்தா அதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதால் நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ ஒவ்வொரு பாஸ் பேப்பரில் இப்படிக்கான கேள்விகள் வந்திருக்கு, அதுக்கான கேள்விகளுக்கான ஆன்சரையும் பார்த்துட்டு போகும். சரியா? இந்த போன கிளாஸ்ல படிச்சதை வந்து யார் சரி புது கேள்விகள் தேடி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்களா? குயிக்காக அப்டேட் பண்ணுங்க. இந்த செட்டை வந்து டிரெக்ட், அதாவது எந்த செட்டுக்கு டிரெக்டாக பண்ணுங்க. சரியா? உள்ளுக்குள்ளுக்கு யாருக்கும் பண்ண வேணாம். அதே மாதிரி குரூப் செட்டும் போட தேவையில்ல. அவரவரும் தனியே தனியே எனக்கு வந்து டிரெக்டில் அனுப்புவோம். அவசரமா போடுங்க. என்ன மாதிரி அடுத்த போன கிளாஸ்ல பார்த்ததுல என்ன சரி டவுட் இருந்தாலும் கேட்கலும் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டு இன்றைய கேள்விகளை பார்ப்போம். அவசரமா சொல்லுங்க. அப்படி மைக் அன்மியூட் பண்ணி பேசுறனாலும் ஓகே. சரி, ஓகே. அப்போ போன கிளாஸில் வந்து எந்த டவுட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து இந்த முன்னுக்கு உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கிற இந்த கேள்வியை வந்து செஞ்சு செட்டில் வந்து இதுக்குரிய விடையை போடுங்க. சரியா? இதில் வந்து என்ன கேட்டிருக்குன்னு சொன்னால், ஒரு தர்க்க வாயில் ஒன்று தந்திருக்காங்க, அதாவது லாஜிக் கேட் உண்டு. இந்த கேட்டை பயன்படுத்தி இதுக்குரிய பூலியன் கோவை, அதாவது சேக்கிட் வந்து சேக்கிட் அந்த ஃபார்முலா வந்து எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த பூலியன் கோவை அதை வந்து எழுதி இதில் செட்டில் போடுங்க. நொட் கேட் வர கிட்ட வந்து நொட் கேட்டோ நன் கேட்டோ நோ கேட்டோ வர கிட்ட வந்து அதை உங்களுக்கு வந்து பார் போட இல்லாத ஒரு நிலைமை இருக்கும் செட்டில். அதுக்கு வந்து எப்போஸ்டோபி, அதாவது அந்த கொட்டேஷன் வந்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். சரியா? அந்த கொட்டேஷனை பயன்படுத்தி இதுக்குரிய விடையை வந்து ஃபுல்லாக இதுக்கு என்ன பூலியன் கோவை வரும்னு சொல்லி குயிக்காக வந்து அந்த ஃபைனல், அதாவது இந்த ஆறுக்கு வரக்கூடிய ஃபைனல் என்னன்னு சொல்லி குயிக்காக செட்டில் அப்டேட் பண்ணுங்க. இவ்விடத்துக்கு வந்து என்ன வரும்ன்றத அப்டேட் பண்ணுங்க. மிச்சம் டைம் எடுக்க வேணாம், விளங்கப்படுத்தவும் இருக்குது. சரி, ஓகே. அப்போ நான் விளங்கப்படுத்துகிறேன் பாருங்க. சரியா? இதில் பாருங்க, பீன்னு சொல்லி ஒரு இன்புட் இருக்குது, அதே நேரம் கியூன்னு சொல்லி ஒரு இன்புட் இருக்குது. சரியா? இந்த ரெண்டு இன்புட்டும் வந்து இந்த கோட்டினூடாக வந்து இந்த கேட்டுகளை வந்து உள்ளடங்குது. ஆனால் இதை வந்து நம்ம இதுக்கு ஒரு முறை ஒன்று படிச்சிருந்தோம், ஒவ்வொன்றும் அந்த கேட்டுக்கு மட்டும் போகிற மாதிரி. ஆனால் அந்த கேட்டுக்கு போகிற அதே இன்புட்டை வந்து நமக்கு கீழே வேறு வேறு கேட்டுகள் வேணுன்றாலும் யூஸ் பண்ணிடும். அப்படி யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு கோடு வந்து இன்னொரு கோட்டை வெட்டும் சந்தர்ப்பம் ஒன்று ஏற்படும் சொன்னால், இந்த பாருங்க இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க.
அப்படி வெட்டும் சந்தர்ப்பம் ஒன்று ஏற்படும் சொன்னா நமக்கு இப்படியான ஒரு இந்த வளைவு, அதாவது இப்படி ஒரு கேவ் ஒன்றை பயன்படுத்தி வந்து அந்த இன்புட்டை எடுத்துட்டு போகல நமக்கு அடுத்த கேட்டுக்கு. சரியா? இப்ப பாருங்க, இந்த பிக்யூல அதே பிக்யூன்ற ரெண்டு இன்புட்ல இருந்து நமக்கு இவிடத்தை வந்து ஒரு ஓ கேட் ஒன்று வரைஞ்சிருக்காங்க. வரைஞ்சிட்டு கீழே வந்து இன்னொரு என் கேட் ஒன்று வரைய வேண்டிய தேவை ஒன்று இருக்கு. அப்ப அப்படி ஒரு தேவை வரைக்கிட்ட வந்து நம்ம இதை இதே இன்புட், அதாவது இந்த பிக்யூன்ற அதே இன்புட்டை வந்து வேற கேட்டுக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் இதை வந்து மேலே இருந்து இப்படி ஒரு கோடை இழுத்து இவிடத்து ஒரு கேவ் ஒன்றை போட்டு ஒன்று வந்து ஒன்றை முட்டைக்கிட்டே கட்டாயம் கேவ் போடுவோம். அது என்ன என்றால் இந்த இன்புட்டுக்கு இந்த இதன் ஊடாக போகல, இதுக்கு மேலே தான் இந்த வயர் போகுதுன்னு காட்டுறது தான் அது. இப்போ நான் சொல்லியிருந்தேன் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு தான் வந்து நம்ம இந்த லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த லாஜிக் கேட்ஸ் வந்து எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது யூஸ் பண்ணா அது ஒரு வயரின் ஊடாக அல்லது வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் ஊடாக போகும். அப்போ இந்த கனெக்ஷன் வந்து இந்த கனெக்ஷனோட ஜாயிண்ட் இல்லை, ஆனால் இந்த ஜாயிண்ட்டுக்கு மேலால, அதாவது இந்த கனெக்ஷனுக்கு மேலால தான் இந்த வயரோ இந்த கனெக்ஷனோ போகுதுன்னு காட்டுறதுக்கு தான் வந்து இந்த கேவ் பயன்படுத்துவோம். சரியா? அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இந்த கேவ் பயன்படுத்துறதுக்கு தான். சரியா? அப்போ இவ்விடத்த ரெண்டு கேட் வரைஞ்சிருக்காங்க. இந்த பிக்யூன்ற அதே ரெண்டு இன்புட்டை பயன்படுத்தி இந்த மேலே இருக்கிற கேட் வந்து ஒரு ஓ கேட், அதே மாதிரி கீழே இருக்கிற இந்த கேட் வந்து நன் கேட். சரியா? அதாவது என் கேட்டும் நொட் கேட்டும் சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கிற நன் கேட் உண்டு. சரியா? இது ரெண்டும் வந்து சேர போகுது எங்க? இந்த நன் கேட்டும் ஓ கேட்டும் ரெண்டும் வந்து சேர போகுது வந்து ஒரு என் கேட்ல. சரிதானே? என் கேட் ஒன்றில் சேர போகுது. அப்ப இதுக்குரிய அவுட்புட் வந்து எப்படி வரும், அதோட பூலியன் கோவை எப்படி வரும்னு நல்லா கவனிங்க. இப்ப இதுக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்து என்னது? பி பிளஸ் கியூ. ஏ நான் பிளஸ் போட்டேன், இது வந்து ஒரு ஓ கேட். இது வந்து ஒரு ஓ கேட்டாக இருக்கிறதால வந்து பி பிளஸ் கியூ போட்டிருக்கேன். சரியா? அதே மாதிரி கீழே உள்ள கேட்டை பாருங்க. கீழே உள்ள கேட் வந்து ஒரு என் கேட். என் கேட்டாக இருந்தால் இது வந்து ஒரு என் கேட். ஆனா என் கேட்டாக நம்ம செல்ல மாட்டோம். என்ன காரணம்? இவிடத்தை வந்து இந்த கருப்பு கலர், அதாவது இவிடத்தை வந்து ஒரு நொட் கேட்ற வந்து சிம்போல் இருக்குது. சரியா? நொட் கேட்ற சிம்போல் வந்து ஒரு என் கேட்டோட சேருமாக இருந்தால் இதுக்கு முன்னுக்கு நம்ம ஒரு எண் ஒன்று எட் பண்ணுவோம். அதாவது இது வந்து ஒரு நன் கேட்டுன்னு சொல்லி. சரியா? அதுல வரக்கூடிய அந்த இன்புட்ற ஒப்போசிட்னு சொல்லி. அப்ப இது வந்து இந்த ஓ கேட்ற வந்து அவுட்புட் வந்து பி பிளஸ் கியூ ஆக இருக்குது. அதே மாதிரி இந்த நன் கேட்றது வந்து எப்படி இருக்கும்? பி டாட் கியூ. ஆனா இது ரெண்டுக்கும் மேல வந்து ஒரு பார் ஒன்று வரும். ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி வந்து ரெண்டுமே வந்து நன்கேட்ல சேருது. அதனால ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு பார் ஒன்று வரும். பி டாட் கியூ முழுவதின் பார். சரியா? இப்ப இதுல வந்து இப்ப நான் உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க, இவ்விடத்தை வந்து இப்படி ஒரு மார்க் கொண்டு வந்து இருந்துச்சு ஆக இருந்தால் பிக்கு மட்டும் வந்து நான் என்னது தனி பார் ஒன்று கொடுப்பேன். ஆனால் இவ்விடத்தை தனி பார் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தனி இன்புட்டுக்கு வந்து நொட் கேட் வரல, ரெண்டு இன்புட்டுக்கும் சேர்த்து தான் நொட் கேட் வருகிறது, அதாவது நன் கேட்டாக வருகிறது. அப்படி வரும் சந்தர்ப்பத்தில் வந்து ரெண்டுக்கும் சேர்த்து தான் நம்ம அதை பாரை போடுவோம். இப்ப இது ரெண்டையும் வந்து நம்ம எதுல சேர்க்க போறோமோ அதுதான் இவ்விடத்துக்குரிய விடை. சரியா? இது வந்து ஒரு என் கேட். அப்ப என் கேட் ஒன்றுல சேர்க்க போறோம். என் கேட்ல சேர்க்க போறோம்னு சொன்னால் என்னத்தோட சேர்ப்போம்? அதாவது ஒரு டொட்ல சேர்ப்போம். சரியா? அப்ப முன்னுக்குள்ள கேட்டுக்குரிய பூலியன் கோவை வரையும் பி பிளஸ் கியூ. இது வந்து ஒரு பிரக்கெட்ல அமையும். அதே மாதிரி இடையில ஒரு டொட் ஒன்று வரும். டொட் வர காரணம் என்ன? இது ரெண்டு கேட்டையும் இணைக்கிறது வந்து ஒரு என்னது என் கேட். என் கேட்டாக இருந்தால் டொட் வரும். டொட் வந்து இப்ப அடுத்த கேட்டை நம்ம இணைக்க போறோம். பி டாட் கியூ, அதாவது அடுத்த கேட் வந்து கீழால பி டாட் கியூ முழுவதின் பார். இதுக்கு ஒரு பிரக்கெட். விளைஞ்சா இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு டொட் வரும். இந்த டொட்டை போடலாட்டியும் பிரச்சனை இல்லை. என்ன காரணம் என்றால் எப்பவும் என் கேட் வந்து பெருக்கும். சரியா? என் கேட் வந்து பெருக்கும், அதே நேரம் ஓ கேட் வந்து கூட்டும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. ஏன்னு சொன்னால் இப்ப நல்லா கவனிங்க, அது ஏன்னு சொல்லி கூட்டுது பெருக்குதுன்னு சொல்லி. இப்ப ஓ கேட்ற இதை பாருங்க, 1 பிளஸ், சரியா, 0 சொன்னாலும் இதோட வெளிவு என்ன? 1. இதானே வந்து ஓ கேட்ற நியதி. அதே நேரம் 1 பிளஸ் 1 இருந்தாலும் ஓ கேட்டின் படி இது 1 அல்லது 2 இருக்கும். இல்லைங்களா? இது வந்து ஒரு பைனரி சிஸ்டம் படி பார்த்தால் 1, பைனரி சிஸ்டம் இல்லைன்னு பார்த்தா 2 வரும். இது ஒரு வெளிவு இருக்குது, 0 இல்லை. இல்லைங்களா? இப்படி இது வந்து கூட்டலுக்குரிய நியதியாக இருக்கும். அதே மாதிரி 1 டொட்டுன்னு சொன்னால் பெருக்கலை வைங்களே, பெருக்கலை எதோட 0வோட பெருக்கினாலும் வந்து அதோட வெளிவு என்ன? 0ஆக தான் இருக்கும். ஆனா ஒரு ஒண்டை வந்து ஒண்டோட பெருக்கும் சந்தர்ப்பத்துல மட்டும் நான் வந்து ரெண்டுமே ஒண்டாக இருக்கிற சந்தர்ப்பத்துல மட்டும் நான் வந்து ஒண்டாக அமையும். அப்படி அமையறதால தான்
என் கேட்டை வந்து நம்ம ஒரு பெருக்கலுக்கு இதா செல்வோம். அப்ப பெருக்கலுக்கு அடையாளம் சொன்னா நீங்க மெட்ஸ்ல படிச்சிருப்பீங்க. பிரக்கட் வந்து ஒரு இங்கிலீஷ் அதாவது தெரியா கணியத்தோட சேருதுன்னு சொன்னால் அது வந்து ஒரு பெருக்கல் அடையாளமா கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லி மெட்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஒரு பிரக்கெட்டை வந்து நீக்க போறோம் இடத்த வந்து ரெண்டு பிரக்கெட்டுக்கு இடையில பெருக்கலா தான் அதை நம்ம கணக்கெடுப்போம் இல்லையா. பேசிக் மெட்ஸ் காரணிகள்ல வந்து படிச்சிருப்பீங்க. அதே கான்செப்ட் வந்து இதுல யூஸ் பண்ணலாம். ஆனா இதை வந்து நம்ம அந்த அளவுக்கு டீப்பா போக தேவையில்ல. நம்ம அந்த இடையில வந்து டொட்டை யூஸ் பண்ணோம்னு சொன்னா என் கேட்டாக இருந்தால் டொட்டையும், ஓ கேட்டாக இருந்தால் பிளஸ்ஸையும் யூஸ் பண்ணினமாக இருந்தால் அதுக்குரிய விட வந்து சரியாக அமையும். சரிதானே. அப்ப இதுக்குரிய விட வந்து பி பிளஸ் கியூ இப்படின்ற ஒரு கேட் ஒன்றும் இடையில டொட்டை வச்சு அடுத்த கேட்டை வந்து பி டாட் கியூ முழுவதின் பார் என்ற ஒரு கேட்டும் சேரும். இதுதான் இதுக்குரிய பூலியன் கோவையாக அமையும். இது விளங்கிட்டா? குயிக்கா செட்ல போடுங்க எல்லாரும். விளங்கிட்டா இல்ல என்ன சார் டவுட் இருந்தா கேளுங்க. அவசரமா எல்லாரும் போடுங்க, மிச்சம் டைம் எடுக்க வேணாம். இது வந்து ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி சரியா. 2016ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்த பார்ட் 2ல வந்த ஒரு கேள்வி. அவசரமா சொல்லுங்க எல்லாரும். எல்லாருக்கும் விளங்கிட்டு இருந்தா தான் அடுத்ததுக்கு வந்து மூவ் ஆகலும். அவசரமா சொல்லுங்க. இதுல வந்து குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. சரி ஓகே. நிஷாத் என்ன விளங்கிச்சா? ஓகே. சரி ஓகே. இந்த கேள்வியை கவனிங்க. இதுல வந்து மேல ஒரு வாயில் தந்திருக்காங்க சரியா. மேல வந்து ஒரு கேட் ஒன்று தந்திருக்காங்க பாருங்க. இடத்த ஒரு கேட் ஒன்று தரப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு உள்ளீடு அதாவது ஒரு உள்ளீடை கொண்ட ஒரு நோ கேட் சரியா. நோ கேட் ஒரு உள்ளீடை கொண்ட ஒரு நோ கேட் தந்திருக்காங்க. அப்போ வந்து அதுக்குரிய உண்மை நிலை அட்டவணையை எழுத சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து கோவையை கண்டு நமக்கு உண்மை நிலை அட்டவணையை வரையலாம் சரியா. அப்படி வரைஞ்சால் சிறப்பாக இருக்கும். இதை வந்து குயிக்கா அப்டேட் பண்ணுங்க. இதுக்குரிய தர்க்க சுற்று வந்து என்ன, அதாவது பூலியன் கோவை என்ன, அதே மாதிரி இதுக்குரிய உண்மை நிலை அட்டவணை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஏழுமான விதத்துல நீங்க செய்யுங்க சரியா. செஞ்சு அவசரம் அப்டேட் பண்ணுங்க. ஆனா இதை வந்து எப்படி செய்யணும்ன்ற அந்த முழுமையான விளக்கத்தை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சரியா. அதை வந்து ஈஸி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முதல்ல நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அவசரமா மிச்சம் டைம் எடுக்க வேணாம். சரி ஓகே. இதை வந்து நான் விளங்கப்படுத்துறேன், நல்லா கவனிங்க சரியா. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேள்வி சரியா. இப்படி கேள்விகளும் வர சான்ஸ் இருக்கு. இது கொஞ்சம் குழப்புற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை நல்லா பாருங்க. இவரத வந்து ஒரு ஓ கேட்டாக அல்லது ஒரு என் கேட்டாக அமைஞ்சால் அது கட்டாயம் ரெண்டு இன்புட் இருக்கணும் சரியா. அவங்க பாருங்க இதுல ரெண்டு இன்புட் தான் இதுக்கு போகுது. நொட் கேட் ஒன்றுக்கு மட்டும்தான் தனி இன்புட் போகும் சரியா. இப்போ ஓ கேட்டோ அல்லது நோ கேட்டோ அல்லது நன் கேட்டோ அல்லது என் கேட்டோ இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் அதுக்கு ரெண்டு இன்புட் வந்தே ஆகணும் சரியா. இது வந்து அடிப்படை ரூல். அப்ப இவ்விடத்த ஏ தான் வந்து ஏன்ற இன்புட் தான் வந்து ரெண்டு இடத்துக்கும் போகுது. இந்த ஏன்ற இன்புட் வந்து ரெண்டு இடத்துக்கும் போகுது சரியா. இதை நல்லா கவனிங்க. அப்ப இதை வந்து நம்ம எப்படி செய்யணும்னு சொன்னால் இப்படியான வித்தியாசமான கேள்விகள் கொஞ்சம் குழப்பி விடுற மாதிரி வரும் சரியா. ஆனா இவடத்த இருக்கிறது எத்தனை இன்புட், ஒரு இன்புட் தான், ஒரு இன்புட் தான் இருக்குது விளைஞ்சா. அப்ப ஒரு தெரியா கணிதம் மாத்திரம் இருக்கும்னு சொன்னால் அதை நம்ம எப்படி எடுப்போம், ரெண்டின் ஓராம் அடுக்கு. அப்ப எத்தனை ரோ வரும், உண்மை நிலை அட்டவணை எழுத போனோம்னு சொன்னால் எப்படி வரும், அது வந்து ரெண்டு ரோ தான் இருக்கும் சரியா. ரெண்டின் ஓராம் அடுக்கு வந்து ரெண்டு ரோ தான் இருக்கும் சரியா. அப்ப இதை கவனிங்க இது எப்படி வரும். இதை வந்து எழுதுவோம். இதுக்கு மட்டும் வித்தியாசமான ஒரு முறை ஒன்று வரும். ஏ அதே மாதிரி இப்போ ஏக்கு வந்து 0 1 சரியா. 0 1 ரெண்டு இன்புட் தான் இருக்கும். அதே போல அடுத்த கொலம்ல வரும் எப்படி தெரியுமா, ஏ பார். ஏ ஆக இருந்தால் இப்படி, இது ஏ பார் சரியா.
இது வந்து என்ன காரணத்துக்காக நான் இந்த பார் போட்டிருக்கேன்னா இந்த ஏ வந்து நல்லா பாருங்க, இந்த ஏ வந்து இந்த என் கேட் அதாவது இந்த ஓ கேட்டை தாண்டி போகிட்டு எப்படியாக மாறும், அது பாராக தான் மாறும். அப்ப இது பாரா யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஒன்று இருக்கு நமக்குள்ளுக்கு. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குமாக இருந்தால் அது இப்போ ஒரு பார் உண்டு, ஏட பார் உண்டு நமக்கு தேவை அந்த உண்மை நிலை அட்டவணை அமைக்கிறதுக்கு இல்லையா. ஏ ஏ பார். இப்போ ஏ பார் வந்து என்ன நடக்க போகுது, இந்த ஏட ஆப்போசிட்டாக மாறும். இப்போ ஏட ஆப்போசிட்டாக மாறும்னா எப்படி, இன்னும் ஜீரோ இருக்குன்னு சொன்னா ஏ பார் என்ன ஒன், அதே மாதிரி கீழே ஒன் இருக்குன்னு சொன்னால் இதோட ஏ பார் வந்து ஜீரோவாக இருக்கும். சரியா, இது ஓகே தானே. இப்போ நம்ம இங்கிட்ட அமைக்க போறோம் என்னத்த பி. சரியா, பி பின்னு சொன்னால் இது அவுட்புட். சரியா, பி வந்து எப்படி அமைப்போம், இது வந்து என்னது, இது வந்து என்னது ஒரு ஓ கேட். ஓ கேட் நீ இது எப்படி இருக்கும், ஓ கேட்னு சொன்னால் இது வந்து நோ கேட் தான். சரியா, நோ கேட்டாக வந்து இவரத்தை யூஸ் பண்ண மாட்டோமே. என்ன ரீசன் சொன்னால் நோ கேட் வந்து ரெண்டு இன்புட்டை எடுத்து அது ஆப்போசிட்டாக நம்ம கொடுப்போம். இவடத்தை வந்து ஒரு இன்புட்டுக்குரிய ஆப்போசிட்டை நம்ம மாத்திட்டோம். ஈன இந்த இருக்கிற ரெண்டு இன்புட் இல்லை, ரெண்டு இன்புட் ஒப்பிட்டு பார்க்க இயலாது நம்மளால, ஏன்னா இதுல இருக்கிற வந்து ஒரே ஒரு இன்புட். அப்போ ஒரு இன்புட்டை மட்டும் நம்ம இந்த ஏடதும் ஏட பாரும் இப்போ ஏட பார் ஆப்போசிட்டுக்கு மாத்தினோம்னா இவடத்தை ஒரு இது வெளிவண்டு. ஆனா என் கேட் அதாவது ஓ கேட்ற ஒரு ப்ரொசீஜர் நடக்கணும் இடத்த. இது வந்து ஒரு நோ கேட். நோ கேட்டாக இருந்தால் அவடத்த நம்ம அந்த நொட்டுக்குரிய வேலையை பார்த்துட்டோம். இப்போ ஓக்குரிய வேலை நமக்கு பெண்டிங்ல இருக்குது விளைஞ்சா. இப்போ நோ கேட்னு சொன்னால் என் அதாவது ஓ கேட்டும் நொட் கேட்டும் சேர்ந்து இப்போ நம்ம நொட் கேட்ற வேலையை பார்த்துட்டோம். நொட் கேட்ற வேலை இப்போ முடிஞ்சுதானே, என்ன ஒரே ஒரு இன்புட் வருது, அந்த இன்புட்டுக்குரிய நொட் கேட்ற வேலை அதாவது அதை பார்த்துட்டோம். சரியா, இப்போ நம்ம பார்க்க வேண்டிய நமக்கு பெண்டிங்ல இருக்கிற வேலை அந்த ஓ கேட்ற வேலை. ஓ கேட்ல வந்து என்ன நடக்கணுமோ அந்த ப்ரொசீஜரை நம்ம இப்போ நடத்தி காட்டணும். இப்போ அதை வந்து ஓ கேட் வந்து என்ன செய்யும், ரெண்டு இன்புட்டை வந்து கூட்டி பார்க்கும். அதாவது ஏதாவது ஒரு இன்புட் வந்து குறைந்தது ஒன்றாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் அல்லது உண்மையாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் அது அவுட்புட் வந்து உண்மையாக இருக்கும். இவிடத்தை பாருங்க, மேல உள்ள ரோல இருக்கிற இன்புட்டும் வந்து ஒரு ஒண்டி இருக்குது, ஒரு ஒண்டி இருந்தாலே நமக்கு போதும் அது நம்மளோட அவுட்புட்டை வந்து ஒன்றாக கொடுக்கறதுக்கு உண்மையாக கொடுக்கறதுக்கு. கீழே உள்ள ரோவையும் பாருங்க, ஒரு இன்புட் வந்து உண்மையாக இருக்குது. அப்படி உண்மையாக இருக்கும்னு சொன்னால் அதோட அவுட்புட் வந்து ஒன்றாகத்தான் இருக்கும். இதுதான் இதுக்குரிய உண்மை நிலை அட்டவணையாக அமையும். சரியா, இதுக்குரிய பூலியன் தர்க்கத்தை கேட்டாங்கன்னு சொன்னால் அதோட தர்க்கம் வரும் வந்து பி சமன் ஏ பார் பிளஸ் அல்லது ஏ பிளஸ் ஏ பார், அதாவது ஒரு இன்புட் தான். இப்படிதான் வரும். இது மட்டும் வித்தியாசமான ஒரு இது. சரியா, இது வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி தந்துரு, கொஞ்சம் அட்வான்ஸா. ஏன்னா இப்படியான கேள்வி டெய்லி வருமானு கேட்டால் அது செல்ல இயலாது. வர சம்டைம் தான் சான்ஸ் இருக்கு. சரியா, இது வந்து இந்த பேப்பர்ல மட்டும் தான் நான் கண்டும் இருக்கேன். இப்படி ஒரு கேள்வி ஒரு இன்புட்டை மட்டும் எடுத்து குழப்புற மாதிரி ஏ லெவல்ல தான் இது பொதுவா இப்படியான நிறைய கேள்விகள் வரும் கொஞ்சம் கிரிட்டிக்கலா. சரியா, இது வந்து விளங்கிட்டா, விலங்கல்னு சொன்னா என்ன விலங்கல்ல எந்த பகுதி விலங்கல்னு கேளுங்க. இதுல ஒன்றும் இல்லை, ஒரு இன்புட் வந்தால் அந்த இன்புட்டை மட்டும் வச்சு பார்க்க கிட்ட அதை வந்து ரெண்டு இதாக கன்சிடர் பண்ணி பார்ப்போம். கன்சிடர் பண்ணி இப்போ நொட் கேட்டும் என் ஓ கேட்டும் சேருதுன்னு சொன்னால் அவடத்தை நம்ம நொட் கேட்டுக்கு ஒரு வேலையை வந்து தனித்துவமாக பார்த்துட்டு மற்ற வந்து ஓ கேட்டுக்குரிய வேலையை தனித்துவமாக பார்ப்போம். இதான் நீங்கள் இந்த வேற அந்த பேட்டர் பி ஓ கேளுங்க. பி பி எப்படி பி வந்து எப்படி வந்தேன்னு சொன்னால் இப்போ பாருங்க, இவிடத்த நமக்கு இருக்கிறது ஒரு இன்புட். சரியா, இந்த இந்த ஒரு இன்புட்டை வந்து நம்ம என்ன செய்யணும், நொட் கேட்டாகவும் மாற்றி பார்க்கணும், ஓ கேட்டாகவும் மாற்றி பார்க்கணும். அப்போ நொட் கேட்டாக மாற்றி பார்க்கணும்னு சொன்னால் அதுக்குரிய இதை வந்து போட்டு பார்த்துட்டோம். சரியா, அதாவது ஏ வந்து நொட்டாக மாறினால் என்ன நடக்கும், ஜீரோவாக இருந்தால் ஏ வந்து ஜீரோவாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் ஏ பார் வந்து ஒன்றாக இருக்கும், ஏ வந்து ஒன்றாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் ஏ பார் வந்து ஜீரோவாக இருக்கும். அப்போ இந்த இதை வந்து ப்ரொசீஜரை போட்டு பார்த்துட்டோம். அதே சந்தர்ப்பத்தில் இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு பெண்டிங்ல இருக்கிற வேலை என்ன, இவ்விடத்தை வந்து நமக்கு இருக்கிறது வந்து நோ கேட். நோ கேட்டாக இருந்தால் ஓ கேட்டும் நோ நொட் கேட்டும் ரெண்டும் சேர்ந்தது. அப்போ நொட் கேட்ற வேலையை இப்போ நம்ம ஏட வந்து ஏ நொட் ஆகிச்சுன்னு சொன்னால் என்ன வந்து நடக்கும்ன்றதை பார்த்துட்டோம். இப்போ வந்து நமக்கு பெண்டிங்ல இருக்கக்கூடியது வந்து ஓ கேட். அப்போ ஓ கேட்ற ப்ரொசீஜர் என்னன்னு சொன்னால் ஓ கேட் வந்து என்ன செய்யும், ரெண்டு இன்புட்ல ஏதாவது ஒரு இன்புட் உண்மையாக இருந்தால் வந்து அதோட அவுட்புட் வந்து உண்மை. இப்போ அவுட்புட் வந்து நமக்கு பி. அப்போ இந்த பி வந்து எப்படியாக இருக்கும், இவிடத்த ரெண்டு இன்புட் இருந்துக்கால் ரெண்டு இன்புட் இருந்துக்குமாக இருந்தால் இந்த ரெண்டு இன்புட்ல வந்து எது வந்து ஒரு எந்த ரோல வந்து ஒன்று இருக்குதோ அந்த ரோ எப்போவுமே உண்மையாகத்தான் இருக்கும். ஏண்டா அதோட நியதி என்ன, ஏதாவது ஒரு வெளியூ வந்து உண்மையாக இருந்தால் அதோட அவுட்புட் வந்து உண்மையாகத்தான் இருக்கும்.
விளைஞ்சா. ஆனா இதை வந்து நீங்க பெருசா குழம்பிக்க தேவையில்ல. இந்த பேட்டர்ன் அப்படி எழுதி வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கேள்வி வந்து அவன் இது இப்படி மட்டும்தான் கேட்பான். விளைஞ்சா. இப்படி வந்து எழுத்தை மட்டும் தான் மாத்தணும். அப்ப எழுத்தை மாத்தணும்னு சொன்னால் இவ்விடத்தை வந்து இதே இடத்த ஒரு சிஏயோ அல்லது பிஏயோ முன்னுக்கோ பின்னுக்கோ மாத்தி தரலாம். அப்படி தந்தால் இதே பேட்டர்ன்ல நீங்க எழுதினீங்கன்னா சரி. ஏன்னா இதை விட அட்வான்ஸா வராது. ஏன்னா கிரேட் 10ல வந்து இது கூட இந்த அளவுக்கு கூட குழப்புற அளவுக்கு கேள்விகள் இல்லை. அதுக்கு ஒரு சிலபஸ் வந்து நல்லாவே பேசிக் லெவல்ல தான் இருக்குது. இப்படியான கேள்விகள் வர சான்ஸ் குறவோ. ஆனா இப்படி வந்தால் இப்படித்தான் விட அமையும். விளங்கிட்டா இப்ப? ஓ சார். சக்கீப் என்ன மாதிரி? அது வந்து ஒரு இன்புட் போட்டு இப்படி கேள்விகள் வார குறவு சரியா? எப்படியுமே இதுக்கு கட்டாயம் ரெண்டு இன்புட் தானே கொடுக்குற, ரெண்டு தான் வரும். அதுக்குரிய இப்படியான கேள்விகள் குழப்புற மாதிரி வாரதே இல்லை. இது வந்து மேலே வந்து ஒரு கேள்வி இந்த இது வந்து எத்தினாவது 2018 19 ஏதோ ஒரு வருஷம் இப்படி ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு சரியா? இப்போ வந்து ஏ கேள்வி ஓகே. பி கேள்வியை பாருங்க. சரியா? பி கேள்வியும் இதே கேள்வி தான் கேட்டிருக்காங்க பாருங்க. நம்ம எப்படி படிச்சோமோ அதே மாதிரி தான் கேள்விகள் வருது. எப்படி கேட்டிருக்கு? எஸ்ன்றது வந்து அவுட்புட் சரியா? இப்படி வந்து அவுட்புட் வர்றதுக்கான பூலியன் கோவையை எழுதுக. இப்படி கேள்வி வரலாடி எப்படி கேள்வி வரும்? ஒரு பூலியன் கோவையை தந்து அஹ், இத கேட்ட வரைய சொல்லி வரும். இல்லையா? தர்க்க வாயிலை வரைக அல்லது தர்க்க சுற்றினை வரைக அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். தர்க்க சுற்று அப்படின்னு வந்தால் இந்த கேட்டை வரைஞ்சா சரி. அப்படி இல்லாட்டி தர்க்க வாயிலை வரைகன்னு வரும். சரி, அப்படி வந்தால் இந்த கேட்டை வரைய வேண்டி வரும். பூலியன் கோவை அப்படி இல்லைன்றால் பூலியன் தர்க்கங்கள், தர்க்கங்களை வரைக இப்படிகள் வந்தால் ஃபார்முலா வரைய இப்படி எல்லாம் வரும். அப்படிகள் வந்தால் இந்த முறைக்கு செய்வோம். சரியா? சரி, இதுக்குரிய அவுட்புட் என்ன வரும்னு சொல்லி குயிக்கா செட்ல போடுங்க. நான் லாஸ்ட்டுக்கு விளங்கப்படுத்துறேன். அதுக்கு வந்து விடையை போடுங்க. நீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க. இது வந்து நல்ல லேசான ஒரு கேள்வி. நேத்து நான் லாஸ்டா செஞ்சு காட்டின கேள்வி மாதிரி தான் இது. அதே மெத்தடுக்கு இருக்கு. என்ன இவிடத்த ரெண்டு கேட் வந்து போய் ஒரு கேட்டோட சேருது. நான் படிச்சு தந்த ஒரு கேட் போய் ஒரு கேட்டோட சேருது. அவசரமா போடுங்க. அவசரம் அப்டேட் பண்ணுங்க அவசரமா. எல்லாரும் விடப்பிலே ஆயினா பிரச்சனை இல்லை சரியா? எல்லாரும் போடுங்க. ஓகே, நிறைய பேருக்குன்னா விளங்கிட்டு சரியா? ஏன்னா ஸ்டார்ட்ல பிழையா போட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் இப்போ வந்து சரியா போடுறாங்க விட. அப்படித்தான் கேள்விகள் நிறைய செய்யணும். நீங்க செஞ்சு பிழைகள் நிறைய எடுக்கணும். அப்போ புற 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 தான் சரியா வரும்.
அவசரமா போடுங்க சுலைஹா. விடைய போடுங்க, பிள்ளையாயினா பிரச்சனை இல்லை சரியா. செய்யணும், அதுதான் முக்கியம். ஓகே, கவனிங்க. நம்ம வந்து ஒவ்வொரு கேட்டாக பார்த்துட்டு வருவோம் சரியா. நீங்கள் வந்து இன்புட் எடுக்கிறதுக்கு இந்த மெத்தட்லேயும் வந்து இன்புட் எடுக்கலும் பாருங்கள். இது வந்து என்ன செஞ்சுருக்காங்க, எக்ஸ் ஒய்னு சொல்லி ரெண்டு இன்புட் எடுக்காங்க. இதுக்கு இப்படி முன்னுக்கு இப்படி ரெண்டு கோட்டை இழுத்து விட்ற, இழுத்து விட்டு இந்த கோட்டில் இருந்து இப்படி இப்படி கொண்டு போகிற எக்ஸ் ஒய்க்கு. இப்போ நமக்கு கீழே இன்னும் கேட் தேவைண்டா இந்த கோட்டை இன்னும் இழுத்துட்டு போய்த்துட்டு இன்னும் போய் புது புது கேட், அதாவது இது வந்து இந்த கோட்டை தாண்டிக்கிட்டு இப்படி எடுத்துகிட்டு போமே. இது வந்து இதோட முட்டுமாக இருந்தால் இதோட சேர்ந்து இந்த கனெக்ஷனோட சேருதுன்னு அர்த்தம். இது சேராமல் மேலே தாண்டா இது வேற கனெக்ஷனாக கொண்டு போகிறேன்னு சொன்னால் அந்த கேவ் போட்டு தான் எடுப்போம்னு சொல்லி பார்த்தோம் விளைஞ்சா. அந்த கேவ் போட்டு தான் எடுக்கணும். இந்த பாருங்க, இந்த போட்டு எடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து நேருக்கு நேரம் மோதப்படா, மோதினா அந்த கனெக்ஷனோட சேர்ந்து போற மாதிரி இருக்கும். கேவ் போட்டு எடுத்தோம்னால் இது இதுக்கு மேல போகுதுன்னு காட்டுறது தான் அது விளைஞ்சா. அது வந்து ஓ லெவல்ல பெருசா இது உங்களுக்கு தேவைப்படாது. ஏ லெவல்ல எல்லாம் பெரிய நிறைய, அதாவது பெரிய கேட்ஸ்கள் வரைய வேண்டி வரும். அதாவது 10 12 கேட்டை உள்ளடக்கின மாதிரியான கேட்ஸ் வரைய வேண்டி வரும். அப்படி வரையக்கிட்ட வந்து கட்டாயம் இந்த முறையில் தான் வரைவோம். ஏன்னா வேற முறைகளை வரைகிற கஷ்டமாக இருக்கும் சரிதானே. உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு தேவையான மெத்தடை நீங்க தெரிவு செஞ்சீங்க. உங்களுக்கு எது லேசோ அந்த முறைக்கு வரைஞ்சா சரி. இப்போ பாருங்க, எக்ஸ்ன்னு ஒரு இன்புட் போகுது ஒரு என் கேட்டுக்கு சரியா. ஒய்ன்னு ஒரு இன்புட் வருகுது, வந்து என்ன செய்யுது, நொட்டாக மாறுது. அதாவது இதை தாண்டிக்கிட்டு என்ன நடக்குது, ஒய் பாராக மாறுது சரியா. எக்ஸ் வந்து எக்ஸாவே தான் போகுது, ஒய் வந்து ஒய் பாரா மாறிட்டு இதை தாண்டிக்கிட்டு ஒய் பாரா மாறிடும் ஒய். அப்ப இங்க எப்படி வரும், இது வந்து என்னது, ஒரு என் கேட், டொட் வார கேட் விளைஞ்சா. என் கேட்டாக இருக்கு, என் கேட்டாக இருந்தால் அப்ப எக்ஸ் டாட் ஒய் பார் சரிதானே. இது கிளியர். அதே மாதிரி கீழே பாருங்க, இது வந்து எக்ஸ் வருகுது, வந்து என்ன நடக்குது, இதனால என்ன நடக்குது, எக்ஸ் பாராக மாறுது சரியா. எக்ஸ் பார் ஒய் வந்து டிரெக்டா வருகுது, ஒய் வந்து டிரெக்டா வருகுது. அப்ப இவ்விடத்து எப்படி வரும், எக்ஸ் பார் டாட் ஒய் விளைஞ்சா. இப்ப இதுவும் வந்து இங்க வருகுது, இதுவும் வந்து இங்க வருகுது. வந்து இங்க கீழே என்ன நடக்குதுன்னு பாருங்க, இது வந்து ஒரு ஓ கேட்டோட இணையுது இல்லைங்களா. ரெண்டு கேட் வந்து தனித்துவமா வந்து ஒரு ஓ கேட்ல இணைய போகுது. ஓ கேட் மீன் அது வந்து பிளஸ்ல சேர போகுது இல்லைங்களா. அப்ப இது வந்து இதுக்குரிய அவுட்புட் எப்படி வரும், எக்ஸ் டாட் ஒய் பார், ஒய் பார் இது வந்து ஒரு கேட். அப்போ ஒரு கேட்னா அதுக்கு பிரக்கெட்டை போட்டுருவோம். அடுத்த கேட்டை பாருங்க, என்னது, எக்ஸ் பார் டாட் ஒய், இதுக்கு ஒரு பிரக்கெட் சரிதானே. இது ரெண்டும் வந்து சேருது வந்து ஓ கேட்ல, ஓ கேட்ல சேருமாக இருந்தால் கட்டாயம் பிளஸ் போடுவோம் இடையில இல்லையா. கட்டாயம் பிளஸ் போட்டு காட்டணும். இதுதான் இதுக்குரிய அவுட்புட்டாக இருக்கும். இது விளங்கிட்டா குயிக்க எல்லாரும் போடுங்க சேட்ல. இதுக்கு யாரு சரி விளங்கல் என்றால் கேளுங்க. இது வந்து நல்லாவே ஈஸியான ஒரு கேட் உண்டு சரியா. லாஜிக் கேட்ஸ் எல்லாம் வந்தால் கேள்விகள் விட்டுட்டு போயிடுவானா, கட்டாயம் ட்ரை பண்ணி செய்யுங்க. நல்லா விலேசமாக மார்க்ஸ் கெயின் பண்ணக்கூடிய பகுதி தான் இந்த லாஜிக் கேட்ஸ்ன்றது. அவசரம் அப்டேட் பண்ணுங்க. விளங்கிட்டா, அப்படி விலங்கல்னு சொன்னால் எந்த பகுதி விலங்கல்னு கேளுங்க. ஓகே, பாருங்க எல்லாத்துலேயும் இதுவும் வந்து ஒரு பாஸ் பேப்பரில் வந்த கேள்வி. எப்பவும் வந்து எப்படி வருகிறது கேள்வி, ஒரு கேட்டை தந்து அதுக்குரிய வெளியீடு எழுத சொல்லி தான் வருகிறது. அப்படி இல்லாது மெய்நிலை அட்டவணையை எழுத சொல்லி. இது பாருங்க கீழே தரப்பட்டுள்ள தர்க்க சுற்றுக்குரிய மெய்நிலை அட்டவணையை வரைக. அதாவது ஃபெஸ்ட்டுக்கு இதுக்குரிய பூலியன் கோவையை வரைங்க.
பூலியன் கோவை எழுதுங்க. சரியா? பூலியன் கோவை எழுதி போட்டு மெய்நிலை அட்டவணையை வந்து ட்ரை பண்ணுங்க. நானும் விளங்கப்படுத்துறேன். சரியா? அவசரமா ஃபர்ஸ்ட் இதுக்குரிய பூலியன் கோவையை போடுங்க. இதுக்குரிய பூலியன் கோவையை அவசரமா செட்ல போடுங்க. போட்டுட்டு மெய்நிலை அட்டவணையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதுக்கும் நான் விளங்கப்படுத்துறேன். சரி, ஓகே. நான் விளங்கப்படுத்துறேன் பாருங்க. இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேள்வி ஒன்று தான். சரியா? இப்போ பாருங்க, இடத்த வந்து ஏன்னு சொல்லி ஒரு இன்புட் வருது. சரியா? அதே மாதிரி இது வந்து பின்னு சொல்லி ஒரு இன்புட் இங்கேயும் போகுது, இந்த கீழே உள்ள கேட்டுக்கும் வருது. நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு மேலே உள்ள கேட்டை கவனிச்சிட்டு வருவோம். சரியா? இப்போ பி வந்து இப்படி வருது. அப்போ ஏயும் பி இவ்விடத்த வந்து என்னது இது? இது ஒரு என் கேட் இல்லைங்களா? இது வந்து ஒரு என் கேட். அப்போ ஏ டாட் பி. சரிதானே? அது கிளியர். கீழே பாருங்க, ஒரு ஏ இருக்குது, அதே நேரம் ஒரு பி இருக்குது. ஆனா இது வந்து என்னது? ஒரு ஓ கேட். சரியா? கீழே உள்ளது ஒரு ஓ கேட். அப்ப ஏ பிளஸ் பி. சரியா? இதை நீ ஓர்டருக்கு தான் எழுதணும். பி பிளஸ் ஏன்னு தான் எழுதணும். எந்த ரூல்ஸும் இல்லை. சரியா? பி பிளஸ் ஏன்னு எழுதினாலும் ஒன்று தான், அதோட அவுட்புட் ஒன்று தான். ஏ பிளஸ் பின்னு எழுதினாலும் அதோட அவுட்புட் ஒன்று தான். சரியா? அந்த கீழே மேலே மாறுறது பிரச்சனையே இல்லை. இது பாருங்க, இது வருகுது இந்த இதனூடாக, இந்த கேட் வருகுது இதனூடாக வந்து இது என்ன நடக்குது? இது வந்து ஒரு என் கேட்ல இணையுது. என் கேட்ல இணையுது. இணைஞ்சி இது மொத்தமாக இது வந்து இந்த கேட்டையும் ஃபுல்லா என்ன செய்ய போகுது? நொட்டாக்க போகுது. சரியா? அதே மாதிரி இந்த கேட்டையும் ஃபுல்லா நொட்டாக்க போகுது. நல்லா கவனிங்க. சரியா? தனித்துவமா எந்த கேட்டும் நொட்டாகல. இது வந்து சேருது என் கேட்ல. சரியா? இப்ப பாருங்க, இது ரெண்டையும் சேர்த்து இப்படி எழுது. இதை வந்து நல்லா கவனிங்க. சரியா? ஏ டாட் பி. இது வந்து என்னது? இந்த கேட். சரிதானே? இந்த கேட். அதே மாதிரி இதை வந்து ஒரு பிரக்கெட்டுக்கு போடுவோம். போட்டுட்டு இது ரெண்டும் சேர போகுது என்னத்துல? எண்ட்ல சேர போகுது. அப்ப என்ன டொட் வரும்? இல்லைங்களா? கட்டாயம் டொட் வரும். இப்ப அடுத்த கேட்டை போடுவோம். அடுத்த கேட் என்ன? ஏ பிளஸ் பி. சரிதானே? ஏ பிளஸ் பி. இது ஒரு கேட். இப்ப என்ன நடக்குது? இவ்விடத்த ஒரு பார் இருக்குது. பார் மீன் இவ்விடத்த வந்து ஒரு நோட் கேட் இருக்குது. எப்பவும்
ரெண்டு மூணு கேட் சேர்ந்துட்டு கடைசியா வந்து ஒரு இது வருகுதுன்னு சொன்னால் பார் ஒன்று இந்த நொட் ஒன்று வருகுதுன்னு சொன்னால் இந்த முழு கேட்டும் எல்லா கேட்டும் சேர்ந்து நொட்டாகும். இல்லைங்க ஏன்னு சொன்னாலும் இதை நல்லா கவனிங்க. இப்ப இவிடத்த இதை பாருங்க, இந்த கேட்டை பார்க்காதீங்க சரி, இந்த கேட்டை பார்க்காம நல்லா கவனிங்க. இவிடத்த ஒரு, அதாவது முதலாவது கேட்ல பாருங்க, இவிடத்த ஒரு நொட்டு இருந்திருந்துச்சுன்னு சொன்னால் என்ன நடந்திருக்கும்? இது மட்டும் இப்படி பாராக இருக்கும். அது ரெண்டு ரெண்டு இன்புட்டும் சேர்ந்து ஒரு பார் சரிதானே? அப்படி போட்டிருப்போம் அந்த ரெண்டு இன்புட்டும் இதாக இருந்தால். இதே அப்படி இல்லாம இவிடத்த ஒரு கீழே உள்ள கேட்ல வந்து ஒரு பார் வந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம்? இதை மட்டும் ஃபுல்லா கீறி இருப்போம். விளைஞ்சா ஆனா இவிடத்து என்ன நடக்குது? இது என்ன, ரெண்டு இன்புட்டுமே பார் ஆகுது அப்படின்றது தானே. இப்ப பாருங்க, இந்த கேட்டுக்கு வந்து எது இன்புட்? இது ஒரு இன்புட், இது ஒரு இன்புட். அது ரெண்டையும் இது இன்புட்டா தான் கன்சிடர் பண்ணுது. நம்ம இதுக்கு முத ஏஐயும் பிஐயும் ஒரு இன்புட்டாக எடுக்கிற ஒரு கேட்டுக்கு பார் வந்தால் ரெண்டுக்கு மேலேயும் கீறினோம். இப்ப நமக்கு எடுக்க போற இன்புட் ரெண்டுமே அதுக்கு மத்த கேட் ரெண்டையும் அவுட்புட்டை தான் இந்த கேட் வந்து இன்புட்டாக எடுக்க போகுது. அப்ப அந்த இன்புட் ரெண்டையுமே மொத்தமா நம்ம பாராக்கத்தானே வேணும். இது வந்து இது ரெண்டும் சேர்ந்த ஒரு இன்புட், இது ரெண்டும் சேர்ந்த ஒரு இன்புட் இந்த கேட்டுக்கு விளைஞ்சா இதோட வெளியீடு தான் நம்ம வரைய போறோம். அப்படியாக இருந்தால் இது எப்படி வரும்? மொத்தமாக பாராக வரும். இது விளங்கிட்டா? அவசரமா அப்டேட் பண்ணுங்க விளங்கிட்டாண்டு. நான் சென்ன கன்செப்ட் விளங்கிட்டா? அது மொத்தமாக பாரா வருகுதுண்டு. இதை வந்து நீங்க செட்ல போடணுமாக இருந்தால் இதை உங்களுக்கு எப்படி ஈஸியா போடலும்? இதுக்கு இன்னொரு பிரக்கெட்டை ஃபுல் பிரக்கெட் ஒன்றை போட்டு இடத்த போஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா அல்லது கொட்டேஷனை போட்டிருந்தீங்கன்னா சரி. என்ன காரணம்? இது ரெண்டும் சேருது ஒரு பிரக்கெட்டுக்குள்ளுக்கு சேர்ந்து தான் இது ஃபுல் பார் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு செட்ல போடுதுன்னா போட்டி காட்டியிருக்கலாம். அதுதான் சரியான விடை அமைஞ்சிருக்கும். இதுக்கு வந்து மொத்தம் பார்னு சொல்லி எழுதக்கிட்ட எழுதுவோம். சரிதானே? அவசரமா எல்லாரும் போடுங்க விளங்கிட்டா? ஓகே. இந்த கன்செப்ட் விளங்கிட்டுன்னு சொன்னா நீங்க வந்து லாஜிக் கேட்ஸ்ல எதுக்கும் பயப்பட தேவையில்ல. ஏன்னா இப்படித்தான் கேள்வி வரும். சரி, இது வந்து நம்ம செஞ்சிட்டு இருக்க வந்து என்னது, மாடல் பேப்பர் எதுவும் இல்லை, இது வந்து பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகள். இல்லையா? நீங்க பாஸ் பேப்பரை பெரடி பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும். வேணா நான் காட்டுறேன் பாஸ் பேப்பரை. பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விதான் வரும். இதெல்லாம் பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. சரியா? பாஸ் பேப்பர் தான் இது. பாஸ் பேப்பர்ல லாஜிக் கேட்ஸ்ல வந்த கேள்விகள் தான் இப்போ நான் செஞ்சிட்டு இருக்கேன். நல்லா பாருங்க. பார்ட் 2 காட்டுறேன் நீங்க. இந்த கேள்வி, இந்த முதலாவது இருக்கிற கேள்வியை தான் நம்ம இதுக்கு முதல் செஞ்சோம். முதல்ல செஞ்சோம் இதை தான் பாருங்க. 2016ஆம் ஆண்டு பார்ட் 2ல வந்த கேள்வி ஒன்று தான் அது. சரியா? இதை பாருங்க. கடந்த கால வினாக்கள் பாஸ் பேப்பர். சரி, இதுகள் வந்து நம்ம இன்னும் படிச்சுக்கொள்ளல, அதால நான் இந்த பகுதிக்கு போகல. சரியா? இந்த பகுதி வந்து இன்னும் நம்ம படிச்சுக்கல, அதால அந்த பகுதிக்கு போகல. அதை வந்து படிச்சுட்டு நம்ம அந்த பகுதிக்கு செய்வோம். சரியா? இந்த பகுதியை வந்து இன்னும் படிச்சுக்கல நம்ம. இந்த பாருங்க, இந்த கேள்வி செஞ்சோம். இப்ப பாருங்க, 2019 வந்த கேள்வி தான் நான் இதுக்கு முதல் நம்ம செஞ்சது. அதே மாதிரி இப்ப செஞ்ச கேள்வி, வந்து 2020ஆம் ஆண்டு வந்திருக்கு பாருங்க. இது வந்து 2020 வந்தது இப்ப செஞ்ச கேள்வி. பாஸ் பேப்பர் உள்ள கேள்வி செஞ்சிருக்கோம். அப்போ வந்து இதுகளை வந்து நமக்கு இது ஃபுல் கிளியர்னு சொன்னால் நம்ம பயப்படுவது இல்லை இந்த பகுதி இல்லை இல்லையா? சரி, ஓகே, அதை செஞ்சிட்டோம். இதில் வந்து ஒரு கேள்வியை பார்ப்போமா இப்போ? ரெண்டையும் பார்க்க டைம் இருக்கா? ஓகே, முதலாவது கேள்வியை செய்யுங்க. இந்த கேள்வி, இதை வந்து உங்களுக்கு வரைஞ்சாலும் போட்டுக்கொள்ளே இல்லாத. சரி, ஓகே, நான் அப்போ நான் விளங்கப்படுத்துகிறேன். பாருங்க. சரியா? இவ்விடத்த சும்மா எக்ஸாம்பிளுக்கு இந்த நான் கருப்புல வரைஞ்சி இருக்கிறது உங்களுக்கு விளங்குதா? மேலே கருப்புல வரைஞ்சி இருக்கிறது விசிபிளா? அவடத்த கேட்டை வரைஞ்சால் விளங்குமா? கொஞ்சம் யார் சரி அப்டேட் பண்ணுங்க. ஓகே, சரி, ஓகே, அப்போ இவ்விடத்தை விளங்கப்படுத்துகிறேன். இதை விட ஒயிட் கிளியராக இருக்கும் போல. ஒயிட் கிளியர். பாருங்க. அப்ப முதலாவது கேள்வி, பின்வரும் பூலிய கோவை
கோவைக்கு தர்க்கப்படலை வரைக, அதாவது தர்க்க வாயில வரைய சொல்லியிருக்காங்க, தர்க்கப்படல்னு சொல்லியும் சொல்லுவாங்க. சரியா? அதை வந்து வரைகிற எப்படின்றத நல்லா கவனிங்க. இவிடத்த வந்து என்ன நடக்குது, ஏபிசின்னு சொல்லி 3 இன்புட் இருக்குது இல்லையா? ஏபிசின்னு 3 இன்புட் இருக்குது. இதுல வந்து ஏக்கும் பிக்கும் இடையில டொட் எதுவும் வச்சில்ல பாருங்க. என்ன காரணம் தெரியுமா? டொட் வைக்கலாண்டா அது என் கேட்டுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். டொட் வைக்கலன்னா என் கேட்டு நம்ம எடுத்தோம்னா சரி. சரிதானே? பிளஸ் இருந்தால் கட்டாயம் பிளஸ் இருக்கும், பிளஸ் இருந்தால் அது ஏ ஓகே. எதுவும் இல்லாட்டியும் வந்து டொட்டுன்னு நீங்க கணக்கெடுத்தீங்க சரி. சரியா? என்ன காரணம்னா ரெண்டு இங்கிலீஷ் எழுத்து நீங்க மெட்ஸ்ல படிச்சிருப்பீங்க, ரெண்டு இங்கிலீஷ் எழுத்து சேர்ந்து வந்தா அது ரெண்டும் பெருக்குதுன்னு சொல்லி. பெருக்குறது தான் வந்து என் கேட். அதால தானே ஒருத்தன் வந்து அப்படி தந்திருக்கு இல்லையா? அப்ப இவடத்து என்ன நடக்குது, ரெண்டு கேட் இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி செஞ்ச கேள்விதான். சரியா? பாருங்க, ஏ ஏன்ற ஒரு இன்புட் இருக்கு, பின்ற ஒரு இன்புட் இருக்குது. சரியா? அதே மாதிரி சின்ற ஒரு இன்புட் கீழே இருக்குது. இந்த ஏயும் பியும் என்ன நடக்குது, ஏ வந்து டிரெக்டா போகுது ஒரு என் கேட்டுக்கு, பி வந்து என்ன ஒரு நொட் கேட், அதாவது பி வந்து பி பாராக மாறி போகுது. சரியா? இப்போ வந்து பாருங்க, மேலே வாரது ஏ, கீழே வாரது பி பார். இது ரெண்டும் என்ன செய்யறது, இது ரெண்டும் உருவாகுது ஒரு என் கேட். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு என் கேட் தான் உருவாகுது. சரியா? உருவாகி இப்படி போகுது. இப்போ சி வருகுது. சி வந்து இவிடத்து என்ன நடக்குது, சி பார். சி பார்னு சொன்னால் இதுக்கு வந்து இப்படி ஒரு நொட் போடுவோம், போட்டு இதை இழுத்துட்டு போவோம். இப்போ இது ரெண்டு கேட்டும், அதாவது ரெண்டு இன்புட்டும் தனித்தனி இன்புட்டும் வந்து என்ன செய்யற போகுது, ஒரு ப்ளஸ்ல சேர போகுது. ப்ளஸ்ன்னு சொன்னால் என்னது, ஒரு ஓ கேட். ப்ளஸ்ன்னு சொன்னால் ஒரு ஓ கேட். இப்போ இவிடத்த வந்து எஃப் சமன் சி பார் பிளஸ் ஏ பி பார். இதை இப்படி போட்டாலும் சரி, ஏ பி பார் பிளஸ் சி பார்னு சொல்லி போட்டாலும் ரெண்டும் ஒன்று தான், முன்னுக்கு பின்னுக்கு மாறுறதுல பிரச்சனையே இல்லை. இது விளங்கிட்டா? யாரு சரி டவுட் இருந்தா கேளுங்க, அப்படி இல்லை கிளியர்னா கிளியர்னுங்க. இந்த கேட் வரைஞ்சி விளங்கிட்டா? இது நான் வந்து எப்படி வரும்ன்றதை மட்டும் தான் வரைஞ்சேன், மற்றபடிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. சரியா? எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இது உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கிளியரா அவசரம் அப்படி பண்ணுங்க. எல்லாரும் 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 சொல்லுங்க, என்ன சார் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே. இது வந்து கீழே வந்திருக்கிற கேள்வியும் செய்வோம். சரியா? அது வந்து ஈஸியான கேள்வி உண்டு பாருங்க. இடத்த வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், ஏட இன்புட் வந்து ஜீரோவாம். ஏட இன்புட் ஜீரோ கொடுக்காங்களாம், பிட இன்புட் வந்து 1 கொடுக்காங்களாம். சரியா? சிட இன்புட் வந்து 1 கொடுக்காங்களாம். இப்படி கொடுக்கும் இப்படி கொடுக்கும்போது ஆக இருக்கும்போது எஃப்பின் பெருமானம், எஃப் என்றால் என்ன, அவுட்புட் பெருமானம் என்ன. இப்போ நல்லா கவனிங்க, இவிடத்த வந்து ஜீரோ வருகுது. சரியா? இவிடத்த ஜீரோவும் இவிடத்தால என்ன வருகுது, பி வந்து ஒன்றாக வந்து என்ன நடக்குது, இவிடத்த ஆப்போசிட்டாக மாறுது, ஜீரோவாக மாறுது. உங்களுக்கு தெரியும் நொட் கேட்டை தாண்ட கிட்ட வந்து உண்மை பொய் ஆகிரும். அப்ப இது உண்மை பொய் ஆகிட்டு, இப்ப ரெண்டு இன்புட்டும் ஜீரோ. ரெண்டு இன்புட்டும் ஜீரோ ஆக இருந்தாலும் இவிடத்த பெருக்குது. பெருக்குதுன்னா டொட், அல்லது அதை டொட் இல்லாம தர போடுவோம் மேலும். ஜீரோ ரெண்டும் பெருக்கிப்படுகுது. இவ்விடத்தை பாருங்க, சீடை இன்புட் வருகுது, வந்து என்ன நடக்குது, இவ்விடத்த ஒன்று வந்து ஜீரோவாக மாறுது, என்ன நொட். இப்ப இதுலயும் வந்து ஜீரோ தான் வருகுது, இதுலயும் வந்து ஜீரோ தான் வருகுது. சரி, ரெண்டுலயும் ஜீரோ தான் வருகுது. மேல ஜீரோ வந்து ஜீரோட பெருக்கிப்பட்டால் வந்து எப்பவும் ஜீரோ தான். ரெண்டு ஜீரோ, ரெண்டு ஜீரோ வந்தால் இவ்விடத்தை பாருங்க, ஜீரோ ஓ கேட்டுனால் பிளஸ் ஜீரோ பிளஸ் ஜீரோ, இது சமன் எத்தின ஜீரோ. அப்ப எஃப்பின் பெருமானம் என்ன, எஃப் சமன், இதுக்கு வரக்கூடிய விடை என்ன, எஃப் சமன் எஃப் சமன் ஜீரோ. இது விளங்கிட்டா? இந்த ஒவ்வொன்றையும் இன்புட்டையும் வந்து நம்ம இன்புட்டுக்கு ஜீரோ அல்லது 1 வெளியே கொடுத்து அதோட அவுட்புட் எப்படி கொண்டு வரணும் விளங்கிட்டா? இப்படியான கேள்விகளும் வரும். இது வந்து மிச்சமும் ஈஸியான உண்டு. இது வந்து அந்த பார் விளங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கி இருக்கும். அவசரம் அப்டேட் பண்ணுங்க. இது அடுத்து
எப்படி இதுக்குரிய விடைய கண்டென்ட் விளங்கிட்டா, இல்லாட்டி எந்த பகுதி விளங்கல என்றால் அந்த விளங்கல என்ற பகுதியை கேளுங்க, அந்த பகுதியை மட்டும் எல்லாரும் அப்டேட் பண்ணுங்க. இப்படியான கேள்விகளும் வார சரி, அதெல்லாம் கேட்கணும். இது வந்து மிச்சம் ஈஸியான கேள்வி. ஒரு இன்புட்டுக்கும் வெளியே கொடுத்து என் கேட்டுன்னு சொன்னால் என்ன செய்வோம், பெருக்குவோம். ஓ கேட்டுன்னு சொன்னால் கூட்டுவோம், கூட்டி வெளியே கொண்டு வருவோம். பார் வந்தால் ஆப்போசிட்டாக மாற்றுவோம். அம்னா என்ன மாதிரி கிளியரா? ஓகே. சரியா? அப்ப வந்து இப்ப நம்ம பார்த்த அதாவது தர்க்க தர்க்கவாயில் என்ற இந்த ஃபோர்த் யூனிட்ல இருக்கக்கூடிய 80% பகுதியை முடிச்சிட்டு தான் நம்ம அந்த பாஸ் பேப்பரில் உள்ள கேள்வியை செய்கிறோம். நமக்கு பேலன்ஸ் இருக்கிற இன்னும் 20% அல்லது ஒரு 10% தான் விளைஞ்சா. அப்போ நீங்கள் வந்து இதில் 80% ஓகே. சரியா? குறைஞ்சது 80% ஓகே. ஆனால் கூடினது நான் நினைக்கிற அளவுலேயும் ஒரு 10% தான் பார்க்க இருக்கு விளைஞ்சா. அப்போ இன்னும் ஒரு சின்ன பகுதி மட்டும் இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம அதில் உள்ள பாஸ் பேப்பரை செஞ்சோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த பகுதி ஃபுல் கிளியர் விளைஞ்சா. அடுத்து இந்த பகுதியில் வர கேள்வியிலையும் ஈஸியாக செய்யலாம், எந்த குழப்பங்களும் இல்லை. இப்போ கிரேட் 11ல் வர மாதிரி கிரேட் 11ல் சில பகுதிகள் இருக்குது சிக்கலான பகுதிகள் இருக்கு. புள்ளகள் நிறைய பேர் சிக்கலான பகுதின்னு சொல்கிற பகுதிகள் இருக்குது, ஆனால் அப்படியான பகுதி எதுவும் இல்லை. இந்த நம்பர் சிஸ்டமும் லாஜிக் கேட்ஸும் சரியா நல்லாவே ஈஸியான ப்ராக்டிக்கல் பகுதி தான் இந்த நம்பர் சிஸ்டம் அண்ட் லாஜிக் கேட்ஸ். சரி, ஓகே. அப்போ வந்து இன்றைய கிளாஸ் எல்லாருக்கும் ஓகே. என்ன சரி டவுட் இருந்தால் அடுத்த கிளாஸை தொடங்கும் போது நான் டைம் ஒன்று கேட்பேன். என்ன சரி டவுட் இருந்தால் கேளுங்கண்டி, அந்த டைமில் கேளுங்க. ஏன்னா இன்றைக்கு வந்து வீட்டில் போய் அதாவது என்னென்ன டவுட் இருந்தால் புது புது கேள்விகளை வந்து செஞ்சு பாருங்கள் சரியா. கேள்விகளை எடுத்து பாஸ் பேப்பரில் சரி முதல்ல பேப்பரில் சரி நம்ம இப்போ படித்ததுக்குள்ளுக்கு இருக்கிற கேள்விகளை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தேன் சரி டவுட் இருந்தால் கேளுங்க சரியா. என்றால் ப்ராக்டிக்கல் பகுதியில் இப்போ நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அவ்வளோ கிளியர் ஆகும். சும்மா நோட்ஸ் பகுதின்னு சொன்னால் நம்ம படித்ததை மட்டும் இதாக வச்சுட்டு கடைசி ரிவைஸ் ஒன்று பண்ணிட்டு போகலாம். ஆனால் ப்ராக்டிக்கல் பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு விளங்கும், அவ்வளோக்கு ஞாபகம் நிற்கும் சரியா. சரி, ஓகே. அப்போ இன்றைக்கு வந்து எல்லாருக்கும் கிளியர். நம்ம நான் கிளாஸை முடிச்சுக்கொள்றேன் சரியா. அஸ்ஸலாமு அலைக்கும்.